இந்த பயணத்தின் மேலே ஒரு தீராத ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. பயணம் எனக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல மாற்றங்களை கொண்டு வந்த தனிமையான என்னோடய வாழ்க்கையில் இந்த பயணம் தாங்க ஒரு துணை. அப்படி 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய வீடியோலாம் போஸ்ட் பண்ணி இப்போ அந்த சேனல் நல்லா போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதில் மல்டிபிள் கண்டென்ட்ஸு, டெம்பிள் விலாக்ஸு, ட்ராவலு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு போயிடுச்சு. இப்போ ட்ராவலிங்காகவே விஜய் தமிழ் ட்ராவலர்ன்ற ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் பயண வீடியோக்கள் மட்டும் போஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவோட இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பயணம் அது எந்த விதமான பயணமாக இருக்கலாம், பைக்கு, காரு, பஸ்ஸு, ட்ரெயின். ஆனால் ஒரு முறை பண்ணுங்க, உங்களுக்கு அடிக்கடி மனது சங்கடப்படுகிற நேரத்தில் இந்த பயணங்களை மேற்கொள்ளுங்க. அது தர ஒரு ஆறுதல் வேறு யாராலையும் தர முடியாதுங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம யாருன்றது அறியறது ஒரு பயணத்தின் மூலம் தான். நிச்சயமாக இந்த சேனல் முழுக்க பயணத்தை பற்றினது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சேனலுக்கு, என்னோடய வீடியோக்களுக்கெல்லாம் உங்களோட ஆதரவு இருக்குன்னு நான் நம்பி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நிச்சயமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க இந்த சேனலு, நான் யாருன்றதை பற்றி. ஆமாங்க, பயணங்களின் காதலன், பயணங்களின் அடிமை, ஒரு ட்ராவல் அடிக்ட்டுன்னு கூட சொல்லலாம். மெயினாக பஸ்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெயின், இதை பற்றின வீடியோக்கள் முழுமையாக கன்னியாகுமரி டு காஷ்மீர். என்னோடய ஆசையே அனைத்து அரசு பேருந்துலையும் ட்ராவல் பண்ணணும். இந்தியாவினுடைய மூலை முடுக்கெல்லாம் பஸ்ஸு, ட்ரெயின் இதில் ட்ராவல் பண்ணி அந்தந்த பகுதிகளோட மக்களோட கலாச்சாரங்கள், அவங்களோட வாழ்வியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் ஆசை. ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது, அதில் மிக்சர் கண்டென்ட்டாக இருக்குது. ட்ராவல் விலாக் இருக்குது, டெம்பிள் விலாக் இருக்குது, அதுக்கப்புறம் சென்னையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மெட்ரோ ஒர்க்கு, அது மாதிரி மிக்சர் கண்டென்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் புதுசாக. ஃபஸ்ட்டு வீடியோ எம்டிசியோட ஏசி இல்லை எலக்ட்ரிக் பஸ், இந்த எம்டிசி எலக்ட்ரிக் பஸ்ஸோட வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ட்ராவல் வீடியோஸ் மட்டும் இந்த சேனலில் வரும். அதுக்கு உங்களோட ஆதரவெல்லாம் தேவை. அதனால் கண்டினியூவாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம். இதுதாங்க எம்டிசியோட பழைய லோ ஃப்ளோர் தாழ்தள பேருந்து. இதுக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ணாங்க இல்லையா, அந்த பேருந்து இப்படி தான் இருக்குது. இதனோட ஃப்ரண்ட் வியூ இது இப்போ புதுசாக நேற்று தமிழக முதல்வர் துவக்கி வச்ச இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க. எலக்ட்ரிக் நான் ஏசி பஸ்ஸு. இதில் ஏசி பஸ்ஸும் இருக்குது. இது பாருங்கள், ஃப்ரண்ட்டு பாருங்கள், இது வேறு ஒரு மாடலில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மின் பேருந்துன்னு முன்ன எழுதியிருக்கு. இடையில் எம்டிசி ஷிஃப்ட்டு, அசோக் லேலாண்டோட ஷிஃப்ட்டு மாடல் பேருந்துங்க. இது சூப்பராக இருக்குது. பழைய தாழ்தள பேருந்தை விட இது கொஞ்சம் நீட்டுங்க. ஏன்னா இந்த பின்னாடி லாஸ்ட்டு சீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 ரூபா தான் இருக்கும் பழைய தாழ்தள பேருந்தில். இதில் 5 ரூபா இருக்குது. ஒரு ரூபா எக்ஸ்ட்ராவே இருக்குது பின்னாடி சீட்டில், பின்னாடி வரிசையில். ஆமாம், இதில் நிறைய ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். மாற்றுத்திறனாளிகள் அவங்க அந்த வீல் சேரோடு பயணிக்கிறதுக்கான ஒரு இதுங்க. பாருங்க, இந்த இடத்துல அந்த வீல் சேரை அவங்க அப்படியே நிப்பாட்டிக்கலாம். 4 அந்த வீல் சேர் அப்படியே லாக் ஆகிற மாதிரி ஒரு 4 இது இருக்குது பாருங்கள், 4 சின்ன ஹோல்ஸ் மாதிரி. இதெல்லாம் வேறு லெவல் நல்ல விஷயங்க. இதெல்லாம் நேற்று ஆரம்பித்து வச்சாலும், நேற்று முதலமைச்சர் இந்த பேருந்துகளை துவக்கி வைத்தாலும், இன்றைக்கி தாங்க அஃபீஷியலாக ரூட்டில் ட்ராவல் ஆகுது. நம்மளோட ட்ராவல் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து போரூர் வரலும் இந்த பஸ்ஸில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆனால் பஸ்ஸுக்குள்ளே ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லைங்க. அப்படியே பேருந்து எடுத்து அப்படியே கரையாஞ்சாவடி ஸ்டாப்பிங் வந்துட்டுங்க. சூப்பரான ஒரு அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தாழ்தள பேருந்து, டீசல் வேரியண்ட் பேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்காய், அப்படியே ஒரு பிக்கப் ஆகிறப்போ ஜர்க்காய் போகிற மாதிரி போகுங்க. இதில் அதெல்லாம் எதுவுமே அந்த ஜர்க்கிங் கிரிக்கிங்லாம் எதுவும் இல்லைங்க. காரு, எலக்ட்ரிக் கார் எப்படி ஓட்டுவீங்க அதே மாதிரி சிஸ்டம் தான், சேம். அந்த ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் கூட அந்த காரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு முன்னாடி. வேறு லெவலுங்க. ஒரு சின்ன ஜர்க்கிங் இல்லை, பிக்கப்பில் இருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இது முழுக்க அசோக் லேலாண்டு நிறுவனமே பராமரிக்கிறாங்க. எம்டிசி அவங்களுக்கு காசு தருது.
கரையாஞ்சாவடிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ கும்மணஞ்சாவடி வந்துட்டோம். இந்த பஸ்ஸில் பூந்தமல்லியிலேருந்து போரூருக்கு 15 ரூபா தாங்க டிக்கெட் வாங்கியிருக்காங்க. எல்லா பஸ்லேயும் வாங்குகிற டிக்கெட்டே தான், எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் இதிலலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த பஸ்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சிசிடிவி கேமரா இருக்குது. நிறைய விஷயங்க. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அதுக்கான அந்த இதுவெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி ஸ்டாப், நீங்கள் பேருந்தை நிறுத்தணும்னு சொன்னால் அந்த எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் இருக்குது. இந்த பாருங்கள், எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு போட்டிருக்காங்களா. அதுக்கு கீழே அந்த ஹேண்டிகேப்டு, அவங்க மாற்றுத்திறனாளிகள், அவங்களோட வெஹிக்கிள்ஸ் நிறுத்தத்துக்கான அந்த மார்க்கிங், அந்த போர்டும் இருக்குது. எல்லாமே ஒரு விஷயமுமே அந்தந்த இடத்துல கரெக்டாக டிஸ்பிளேவோட, நேம் டிஸ்பிளேவோடு இருக்குங்க. இந்த பாருங்கள், இதில் பாருங்கள், அந்த பட்டன் தான் ஸ்டாப் பட்டன். நீங்கள் எமர்ஜென்சி ஏதாவது பேருந்து நிறுத்தணுன்னா அதை ப்ரெஸ் பண்ணால் பேருந்து டிரைவர் நிறுத்துவார். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு எல்லா இடத்துலையும் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஹேமரு. ஆமாம், நீங்கள் அந்த டோர் திறக்கலைன்னா நீங்கள் அதை உடச்சி திறந்துக்கலாம். இந்த நிற்கிறப்ப நம்ம கை பிடிக்கிறதுக்கு அந்த வளையங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் இந்த வெஹிக்கிளோட மாடல் ஸ்விட்ச், அசோக்லேலாண்டு ஸ்விட்சுன்ற அந்த இது. இந்த மாதிரி இந்த பஸ்ஸுக்குள்ளே நல்லா ஒரு இன்டீரியரே ஒரு வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. இதில் இந்த நடத்துனர் பேர் வந்து ரமேஷ். இவங்கெல்லாம் இப்போ புதுசாக இதுக்காகவே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கங்க வேலைக்கு. நடத்துனர், ஓட்டுநர், இவங்கெல்லாம் இந்த பஸ்ஸுக்கு தனியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அசோக் லேலாண்டு இந்த நிறுவனம் தான் இதை மெயின்டைன் பண்ணுது. அதனால் அவங்களே டைரெக்டாக இவங்களெல்லாம் தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நாம் இப்போ ராமச்சந்திராவெல்லாம் கிராஸ் பண்ணி போரூர் பைபாஸுக்கிட்டே வந்துட்டோங்க. பஸ்ஸெல்லாம் சூப்பருங்க. பஸ்ஸெல்லாம் வேறு லெவல். அதெல்லாம் ஒரு குறையுமே கிடையாது, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த மெயின்டெனன்ஸை அசோக் லேலாண்டு பண்ணுறதால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கும் இருக்குது. அது நல்லா அதை இருக்கும். இந்த பாருங்கள், காரில் எப்படி ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் இருக்கோ அதேமாதிரி நியூட்ரல், அப்புறம் வந்து ரிவர்ஸு, அப்புறம் வந்து பார்க்கிங்கு, அப்புறம் வந்து டிரைவ், 4 பட்டன் இருக்குங்க. இதில் முழுக்க ஆட்டோமேட்டிக் தான் இந்த வெஹிக்கிளு. ஏற்கனவே இருக்கிற அந்த தாழ்தள பேருந்து ஆட்டோமேட்டிக் தான், ஆனால் அது வேறு மாதிரி சிஸ்டம். இது பாருங்கள், முன்னாடி டிஸ்பிளேவிலே தெரியும். ஆமாம், அந்த 4 பட்டன் இருக்கும். இப்போ நல்லா க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க. வர நியூ BS6 மாடலு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், மேனுவலே கிடையாது இது. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே போர்டு, அந்த தாழ்தள பேருந்துக்கும் இதுக்கும் அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. போரூர் எப்பயும் வழக்கம் போல் அந்த டிராஃபிக் தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது, மாறவே மாறாது. அதே யாரும் சொல்லிக்கிறாரு கிடைக்கிறாரு ஏடா பார்த்தானே இருக்கு. எல்லாரும் மீண்டும் வரணும். நியாயம் இல்லை பஸ், நியாயம் இல்லை பஸ். போரூர் ஃப்ளைஓவருக்கு கீழே சைடில் போயிட்டு ஆர்கோட் ரோடு வழியாக இந்த பஸ்ஸு வந்து மின்ட்டுக்கு போகுதுங்க. வள்ளலார் நகர் போகுது பூந்தமல்லியிலிருந்து. அவ்வளோதாங்க, போரூர் வந்துட்டோம். நம்ம இப்போ இறங்குற இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்குற ஞாபகம் வந்தாச்சு. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் இந்த பஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தான் நான் இதில் ட்ராவல் பண்ணேன். நமக்கு பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இவங்கெல்லாம் எப்பயோ பண்ணிட்டாங்க 4-5 வருடங்களுக்கு முன்னே இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸெல்லாம். நம்ம லேட்டாக பண்ணியிருக்கோம், சரி பண்ணியிருக்கோம், அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியது தான். இதே மாதிரி கூடிய விரைவில் லாங் டிஸ்டன்ஸ், இந்த திருச்சி, சேலம், இந்த கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி ஊர்களுக்கும் இந்த மாதிரி ஏசி, இதிலே ஏசி எலக்ட்ரிக் பஸ்லாம் பண்ணிட்டாங்க. கர்நாடகாலாம் வேறு லெவலில்.
இந்த மாதிரி நம்ம பண்ணால் நல்லா இருக்கும். அதையும் பண்ணிட்டா கவர்மெண்ட்டு உண்மையிலே நல்லா இருக்குங்க. மக்கள் வந்து இந்த ஓம்னி பஸ்ஸு இதெல்லாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற ஸ்டேட்லலாம் பாருங்கள், அரசு பேருந்து கேஎஸ்ஆர்டிசிலாம் இன்றைக்கி வரைக்கும் கர்நாடகாவில் நம்பர் 1 கிங் அவன் தாங்க. அவனுக்கு அப்புறம் தான் ஓம்னி பஸ்லாம். நம்ம மாநிலம் இது மாதிரி பண்ணணுன்றது எனக்கும் ஒரு ஆசை. இந்த பூந்தமல்லி டு போரூர் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் பஸ்ஸு நேற்று தான் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதில் இன்றைக்கி நாம் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தோம். சின்ன ட்ராவல் தான். இதுக்கப்புறம் தொடர்ந்து எதிர்பார்க்குற அளவுக்கு ட்ராவலிங் வீடியோஸ் எல்லாம் நம்ம புது சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆமாம், வந்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் ஒன்லி ட்ராவல் அந்த ரிலேட்டட் வீடியோ மட்டும் அந்த புது சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.